பயங்கரமா ஒரு ஆள் கெட்டப்பு தலைவா. அப்படியே அந்த கருப்பு வெள்ளை சால்ட் அண்ட் பெப்பர் நல்லா ஸ்வீட் ஆகுறாங்க போல. இந்த படத்தை ஒரு அஜித் சாரோட வேரியன்ஸோ 10 வாட்டி பார்ப்பாங்க. இந்த படத்துல மட்டும் கதை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா 1000 கோடி ரூபாய் கன்ஃபார்மா கலெக்ஷன் இருக்கும். அஜித் சாரை நம்பி போயிருக்கோம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. உண்மையா சொல்லணும்னா விடாமுயற்சி பார்த்துட்டு நான் எப்பவுமே வந்து எங்க அண்ணன் வந்து பயங்கரமான அவர் ஆமை நான் அணில் அப்படிதான். ஸோ எப்பவுமே நாங்க 2 பேரும் கலாய்ச்சிப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் நாங்க பேசிக்கலி எல்லா படமும் பார்ப்போம், சினிமா ஃபேன். ஸோ வந்துட்டு இந்த படம் என்ன இருக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். உண்மையா சொல்லணும்னா ஒரு ஹாஃப் மைண்டட் தான். நல்லா இருந்தா செலிப்ரேட் பண்ணலாம், நல்லா இல்லைன்னா இவங்களை ஃபன் பண்ணலான்ற மாதிரி வந்தேன். படம் செகண்ட் ஹாஃப் வாஸ் பிளாஸ்ட். ஃபுல் தியேட்டர் ட்ரீட் ஃபார் தலை ஃபேன்ஸ். அப்படியே என்ஜாய் பண்ணலாம். படத்துல கதை, ஸ்கிரீன் பிளே, என்னடா இது அப்படிலாம் யோசிக்க கூட நேரம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு தலை ஏகே. ஓகே, சூப்பரா இருக்கு. 2.5 மணி நேரத்துல வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் தூக்கி போட்டுருங்க. அது வந்து குப்பையில போடுற சீன் தான். ஏன்னா அவ்வளவு லேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னா என்ன செய்யலாம் அந்த அஜித் வச்சுன்னு சொல்லிட்டு செம்ம குழப்பத்துல இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒரே ஐஸ்பீட்ல இறங்கி வர்றாரு, மியூசிக் போடுறாங்க, நடக்கிறாரு, போறாரு, திடீர்னு பார்த்தா ஜெயில இருக்காரு, திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வர்றாரு, திடீர்னு பார்த்தா அங்கிட்ட ஒரு ஃபைட் பண்றாரு, இது பண்றாரு, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஆனா அந்த இன்டர்வல் போர்ஷன் ஒன்று ஆரம்பிக்கல 10 நிமிஷம் தெறிக்க விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தளபதியுடைய டைலாக் வந்து தலை வாயில சொல்லும் போது வெயிட்டிங் சொல்லும் போது வேற டைமென்ஷன்ல அது இருந்ததுனால வந்து படம் அங்க வந்து அப்பாடான்னு சொல்லிட்டு இன்டர்வல்ல சிரிச்சுட்டு வந்தாங்க. இன்டர்வல் 10 நிமிஷம் வர ஒண்ணுமே இந்த கூஸ் பொம்மன் சொல்லுவீங்களா, அது கூஸ் பொம்மன்ல ஸ்லீப் மோட்ல போயிட்டானுங்க. எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த அளவுக்கு. ஆனா இன்டர்வல்ல எழுந்திருச்சு. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் படமே முடிஞ்சிச்சு. லாஸ்ட்ல எண்டு கிரெடிட்ல ஒரு சாங் போறாங்க. அந்த சாங் வேற செம்ம வைப் பண்ணிட்டானுங்க. ஒரு படம் சக்சஸ்ங்கிறது படம் முடிஞ்சு வெளியில வரும்போது அவன் சந்தோஷமா வந்தான்னா ஒரு நல்ல படம். ஒரு அழுதுட்டு வந்தான்னா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது எமோஷனல் மூவி பார்த்துட்டு வரான்னு அர்த்தம். திட்டிட்டு வந்தான்னா மொக்க படத்துல இருந்து வர்றானுங்க. ஜாலியா சிரிச்சுட்டு வந்தான்னா அந்த படம் சக்சஸ்னு அர்த்தம். இந்த படம் அதைத்தான் செஞ்சோம். பிளாக் பஸ்டர் மூவி தான் சொல்ல முடியும். அஜித்காக செஞ்சிருக்காங்க. த்ரிஷா அவங்களோட மொமெண்ட் நல்லா இருந்துச்சுங்களா இல்ல சிம்ரன் வேற லெவல்ல இருந்ததுங்க. மாஸ் என்ட்ரி அவங்க 2 பேரோட அந்த அந்த ரொம்ப கம்மியான சீன்ஸ் பட் வி வில் என்ஜாய் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் as usual அவர் he has done his job well. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா, கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா அஜித் வந்து கொஞ்சம் சட்டலா நடிச்சா சட்டலாவே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்களுக்காக வந்து நல்ல ஒரு படம் பண்ணிருக்காரு. சோ அப்படி அது ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருக்குது. பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குட் பேட் அக்லி தல ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு தரிசனம் சொல்லலாம். படம் ஃபுல்லா சம்பவம் தான். படத்துல ஒரு சம்பவம் இருக்கும், ஃபுல்லாவே சம்பவம் தான். எல்லாரோட ஆக்டிங்குமே பயங்கரமா இருக்கு. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டுன்னு எல்லாமே பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்குன்றது எல்லாரும் நிறைய பேர் சொல்ல போறாங்க. ஆனால் நம்ம வந்து பாட்டு பாடிடுவோம் ஸ்ட்ரெயிட்டா. தலைக்காக 2 பாட்டு இந்த வாட்டி, 2மே பாடிடலாம். குட் பேட் அக்லி, குட் பேட் குட் பேட் அக்லி, பேட் குட் பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்ன்னு பேரு, அஜித்ன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான பேசு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன். கானா ரசிகர்களுக்காக கானா ஸ்டைல்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அதையும் பாடு. எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ண, உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்ல, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்ல. குட் பேட் அக்லி தரமான சம்பவம். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. இந்த படத்துக்கு போரிங் லேக் எல்லாம் கேட்பீங்களா? நீங்க உள்ள போய் படம் பாத்தீங்களா இல்லையா? முதல்ல போய் பாருங்க. அதை முதல்ல பார்த்துட்டு வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவேன் நான்லாம். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தியேட்டர்ல போயிட்டு நீங்க சீட்லாம் எடுத்துங்க ப்ரோ. எதுக்கு சீட்டை போட்டதுனால தான் பாத்தீங்களா ஒரு டிக்கெட் நிறைய பேர் ரசிகர்கள்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க. பாவம், நீங்க சீட்டெல்லாம் எடுத்துருங்க, நாங்க நின்றுட்டே படம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீட்ல உட்காரவே விடல. டைரக்டர் எங்களை சீட்ல ஏமா உட்காருங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனுக்கும் வைபு. இதை தாண்டி வேற என்ன வேணும்? அதுவும் இல்லாம மொட்டையா பேங்கா அந்த லைன்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. அதை தாண்டி இன்னொன்னு எரிக்கவா புதைக்கவா, அதுவும் அந்த நிலவை கொண்டு வா அந்த சாங்குக்கு இந்த மாதிரி ஒரு பீட்லாம் போட முடியுமாடா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது.
செம்ம வைபு. நீங்க ஒண்ணு வேணாம், அந்த படத்தை போய் பார்க்கணுமா, ஒரே ஒரு பாட்டுக்காண்டியே பார்க்கலாம். சுல்தானே அந்த சாங்காகவே பார்க்கலாம். யாரா அது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா சிம்ரனை மிஞ்ச முடியாது. சிம்ரன் தான் என்னதான் இருந்தாலும் இடுப்பு பத்திரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம வைபு. உங்களுக்கு காமெடி வேணும்னா காமெடி இருக்கு, சாங் வேணும்னா சாங் இருக்கு, படம் முழுக்கவே ஃபைட் வேணும்னா மரண மாசா இருக்கு. ரொமான்ஸ் அதை விட பயங்கரமா இருக்கும். நீங்க இது வந்து வேற விதமான ரொமான்ஸ், நீங்க நினைக்கிற ரொமான்ஸா இருக்காது, வேற விதமான ரொமான்ஸா இருக்கும். என்னன்னா அர்ஜுன் சாரை வந்து லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாரு இந்த படத்துல. உண்மையா சொன்னா ஹீரோவா நடிச்சதை தாண்டி, அப்பெல்லாம் லவ் பண்றதை தாண்டி இதுல போய் எனக்கு லவ் பண்ணலாமாங்கிற அளவுக்கு தோண வச்சுட்டாருன்னு சொல்ல. அவ்வளவு சூப்பரா இருந்தது படம். படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு லேக் இல்லைண்ணா. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எங்க அப்பாவோட சென்டிமெண்ட் வந்ததுண்ணா. என்னன்னா 17 வருஷம் அவங்க பையனை பிரிஞ்சு அவர் எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்காரோ, அதே போல நான் எங்க அப்பாவை இப்ப நான் 26 வயசுல எங்க அப்பாவை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறேன். அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த படத்துல ரொம்ப உருக்கமா எனக்கு கொடுத்தது இந்த படத்துல. ஏன்னா அப்பா பிரிஞ்சு எப்படி இருக்குமோ, 17 வருஷம் அவர் எப்படி ஜெயிலையும் அவங்க அப்பா வெளியிலயும் இது போல இருக்குத இந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு சென்டிமெண்ட். ஜீவி என்னன்னா போட்டுக்கிறா போல, ஒவ்வொரு சீனும் சும்மா செதுக்கிட்டா போல. ஜீவி சும்மா பழைய பாட்டை நானே போட்டு அமுக்குன்னு குத்துறா போல. ஜீவி என்னன்னா மியூசிக் செதுக்கிறா போல தலைமை. ஒவ்வொரு மியூசிக்கும் வேற மாதிரி பிரிச்சு மேஞ்சிட்டா போல தலைமை. தலைய நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர்லாம் கடவுள் உயரத்தின் சிகரம் தலைமை. ஒவ்வொரு படத்திலயும் நடிச்சுன்னு இருக்கா போல. பயங்கரமா ஒரு கெட்டப்பு தலைவா. அப்படியே அந்த கருப்பு வெள்ளை சால்ட் அண்ட் பெப்பர் நல்லா ஸ்வீட் ஆகுறா போல. ரொம்ப தலைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா இந்த வயசுல அவர் இந்த அளவுக்கு நடிக்கிறாரு, நம்மளால அது போல நடிக்க முடியலன்னு எனக்கு அந்த ஒரு கஷ்டம் தான் தலைவா. அந்த ஒரு கஷ்டம் தான். என்ன தலைவா படம் வேற மாதிரி எடுத்துருக்காங்க தலைவா. ஒவ்வொரு சீனியர் சும்மா பட்டாக்குன்னு அடிக்கிறானுங்க தலைவா. பட்டாக்குன்னு துப்பாக்கி எடுத்து டமாட்டுமான்னு சுட்டுனேகிறானுங்க. நம்ம தூங்க கூட முடியல படத்துல. ஏன்னா அப்படி சுட்டுனுகிறானுங்க பார்த்து. வேற மாதிரி தலைவா படத்துல வேற மாதிரி. அதுல மணி ஹிஸ்ட் வருவார் போல, இப்படி சுட்கேஸ தூக்கின்னு வர்றாரு மணி ஹிஸ்ட் தல. அந்த சீன்லாம் சொல்லி ஆகணும் தல. சரி வேஸ்ட் தல. சரி உனக்கு நான் சொல்லல தல. அந்த படத்துல இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற மாதிரி. சிம்ரன் வருவாங்க தல. சிம்ரன் நானே அப்படியே இடுப்ப இப்படி ஆட்டின்னு வருவாங்க. சிம்ரன் மேடம் அழகா இருக்காங்க. இன்னும் அவங்க இளமை அப்படியா இருக்கு சிம்ரன் மேடம். இன்னும் அவங்கள நான் கல்யாணம் பண்ண விட கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு அழகா இருக்கிறாங்க சிம்ரன் மேடம். என்ன வயசு தல. அது தீனாகர் ஒரு இது வைப்பாப்ல. அதாவது அதை வந்து ஒரு அனிமேஷனா எல்லா படமே அனிமேஷனா காட்டுவாங்க. ஒரு சின்ன வயசா இதுவா சில டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, ஏஐ டெக்னாலஜி. இங்க வந்து இனிமே ஏகே டெக்னாலஜியா மாத்திடாப்புல. ஒரே ஒரு சவரம் ஒரு 5 ரூபா பிளேட வச்சு ஒரு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு நான் இது வந்து நின்றுட்டேன்ற மாதிரி வந்து நிக்கிறாப்புல. நமக்குலாம் அதெல்லாம் செட் ஆகுமானா செட்டே ஆகாது. வேற எந்த ஹீரோக்கும் செட் ஆகுமானா ஆகவே ஆகாது. அந்த மாதிரி தான் அது. கண்டிப்பா தலை படம் வருஷத்துக்கு ஒன்று வந்தாலே எங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். அதுதான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே. இந்த வருஷத்துல 2 படம் வந்திருக்கு, ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று குட் பேட் அக்லி. ரெண்டுமே எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. ஏன்னா தலை வந்து என்ன பண்ணாலும் நாங்கள் பார்ப்போம். அவர் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிலேட்டடாக ஒரு படம் பண்ணாலும் நாங்கள் பார்ப்போம். ஃபேன் பாயாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா விடாமுயற்சியை விட படுகுப்பையா எதுவுமே சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃப் தான் இந்த இதை வாழ வச்சது. அஜித் சாரை வந்து இன்னொரு தடவை என் படத்தை ஒன்று பண்ணுறா நீ அப்படின்னு சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் வச்சு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த படம் கண்டிப்பாக ஆத்திக்கு அல்லது வந்து நம்ம விஷ்ணுவர்தன் சார் தான். நேசிப்பையான்னு ஒரு படம் பண்ணார். இனிமேல் படம் பார்க்க யோசிப்பையான்னு இருந்துச்சு அந்த படம். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து திரும்ப கூப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. சிவாட்டையெல்லாம் போகக்கூடாது அம்மாடி. திரிஷா மேமோட மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? இல்லைன்னா நம்ம இடுப்பழகி மேம் அவங்களோட எந்த மொமெண்ட் மக்கள் எந்திரிச்சாங்க? திரிஷாவை பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்களுடைய இன்ட்ரோ சீன் கூட ஓரளவு நல்லா இல்லை. ஆனால் விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டியாக இருப்பாப்புல. அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு அஜித் சாருங்கிற ஒரு மாசான ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணாப்புல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 17 வருஷம் என் கூட இல்லைன்னா இவளுக்கு எதுவுமே இல்லாமல் போயிருமா என்ன ஒரு அன்பு. ஸோ அந்த மாதிரி ஏனோதானம் தான் நடிச்சிருந்தாப்புல. ஆனால் சிம்ரன் வர்றாங்க, செம்மையாக இருக்கு. ஃபோன் பண்ணுறாரு கடைசியில் சிம்ரன்ட்ட, இடுப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னடா அப்படி கேட்கும்போது இல்லை உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுற சீனாக இருக்கணும். ஒரு கிரிஞ்சா இருந்தால் கூட ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டைலாக் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபேன்ஸ்ன்னு சொல்றது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் பண்ணும்போது கூட எம்ஜிஆர் சாரோட ரெஃபரன்ஸு, சிவாஜி சாரோட ரெஃபரன்ஸ் இதெல்லாம் எடுத்து படம் பண்ணுவாங்க. ஆனால் அஜித் சார் வந்து ஒரே கட்ஸு அவருடைய படங்களோட ரெஃபரன்ஸ் தான். நாங்கள் வந்து பில்லாவாக இருக்கட்டும், தீனாவாக இருக்கட்டும், அட்டகாசமாக இருக்கட்டும், வாலியா இருக்கட்டும், காதல் மன்னனா இருக்கட்டும், இந்த மாதிரி அவருடைய படத்துலேயே ரெஃபரன்ஸ் வச்சு அவருடைய அது அது அந்த டைலாக் ஸோ இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாசா இருந்துச்சு. இதுதான் வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்தோம். சும்மா உட்காந்துட்டு நான் வந்து பேங்க்ல கொள்ளையடிக்க போறேன், வாங்க போய் எப்படியா கொள்ளையடிச்சிருவோம், என் பொண்டாட்டியை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டா வாங்க காப்பாற்ற போறோம், தேவையில்லாத வேலை நினைக்கிறேன். ஏன்னா ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு இழுத்து கொண்டு போய் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் படம் ஓடிச்சுன்னா லக்கு இல்லைன்னா இல்லை. ஸோ ஃபேன்ஸை திருப்திப்படுத்தி போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை விட நான் கதைக்குள்ள போறேன் அது பண்றதுலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த படத்துல மட்டும் கதை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா 1000 கோடி ரூபாய் கன்ஃபார்மாக கலெக்ஷன் இருக்கும். அஜித் சாரை நம்பி போயிருக்கும். இது ஒண்ணுமே கிடையாது. 5 நாள் கலெக்ஷன் வந்து அப்படி இப்படின்னு 300 கோடி கிராஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் கஷ்டம். நான் நினைக்கிறேன் அமரன் வசூல கூட இது தொடாது. ஏன்னா ஃபேன்ஸ்காண்டி எடுத்த படம் அமரன்ல எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அஜித் தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இது வந்து ஃபேன்ஸ்காண்டி எடுத்த படம். இந்த என்ன சொல்றது 2 படத்தை தொங்கிட்டு கீழே கிடக்கும் போது இந்த படம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா பேரும் டிவிக்கில் போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல அப்பா நீ மறுபடியும் என் ஃபேன்ஸை நிப்பாட்டி வச்சுட்டேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு, அது சந்தேகமே கிடையாது. ஃபேமிலி டான்ஸ் கூட ஓரளவு ஓகே. ஏன்னா கெட்ட வார்த்தைலாம் ஜாஸ்தி பேச மாட்டார், அதனால் வந்து பார்க்கலாம். மற்றபடி எல்லாரும் பயங்கரமாக பார்ப்பாங்க, ரசிப்பாங்கன்னு கிடையாது. 2 hours 15 minutes நான் நினைக்கிறேன். பட் போரிங்கும் லாகிங்கும் எங்கேயுமே இல்லை. ஏன்னா அவர் ஸ்டோரிலாம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணலைங்க. ஃபுல்லாவே ஃபேன் பாய் சம்பவம் தான். அஜித்தை நம்ம எப்படிலாம் ரசிக்கிறோம் நினைப்போம். நம்ம ஃபேனா இருந்து அஜித்க்கு எப்படி நம்ம யோசிப்போமோ அதே தான் அவர் படமா எடுத்திருக்காரு. மாஸ் சீன்ஸை நம்ம யோசிச்சு கிளாப் பண்ணி சந்தோஷப்படுறதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரி ரொம்ப பெருசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வர முடியாது. இது ஃபேன் பாய் சம்பவம். சிம்ரன் வந்து 2-3 சீன் தான் வராங்க. அதுல வாலி ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. வாலி ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு. அவரோட ப்ரீவியஸ் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, ரீமிக்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஒத்த ரூபா, தொட்டு தொட்டு பேசும், ஆலுமா டோலுமா எல்லாமே நல்லா இருந்துச்சு. பக்கா ஃபேன் பாய் சம்பவம். அது அஜித் ஃபேன்ஸ் பிடிக்காதுன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. நார்மல் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவரோட மிகப்பெரிய இதே வந்து மாஸ் ஃபைட் சீன், அந்த ஆக்ஷன்ஸோட கடந்த ஒரு டைலாக்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் செம்ம. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக், எந்த பொண்டாட்டிடா புருஷன் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லுவான், எவன்டா அவன் ஏஐ பண்ணதே அப்படிங்கப்பா. அந்த டைலாக்லாம் வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருந்தது உண்மையில. ஒரு 4 டைலாக் தான். அந்த 4 டைலாக்குமே நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பழைய படத்தை யாராவது வந்து உங்ககிட்ட வந்து அஜித் சார் என்னதான் படம் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு படத்தை காமிச்சாலே போதும், எல்லா படத்தோட கனெக்டிவிட்டியும் இருக்கும். இவ்வளவு ஒரு ரசிச்சு அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்டிங் வந்தாருங்கிற அளவுக்கு செம்மையா காமிச்சிருப்பாங்க. படத்துல தலை தான் தலை. நீ தலைய பத்தி கேட்க கூடாது. ஏன் அவரை பத்தி சொல்லுனா படம் முழுக்க தலை தான் தலை. தலைய பத்தி நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த பழைய கெட்டப்புக்கு வந்தாரு பாரு தலை தீனால பாத்துருப்போம், அதே போல இருக்கிற தலை. அப்படி இப்படி வராரு பாருங்க, ஸ்டைலு அல்டிமேட் தலை. அப்படியே என் கண்ணுக்குள்ள இருக்கிறா போல பழைய படம் தீனா போல. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டானா அந்த கையில ஒரு டூல்ஸ் கொடுப்பா போல. அந்த டூல்ஸுக்கு பழைய படத்துல தீனா கொடுப்பாங்க பாருங்க, அந்த சாங்க போட்டு இருந்தாருன்னா அப்படியே தலை வேற மாதிரியா இருக்கும். அந்த ஒரு எனக்கு வருத்தம் தான், தீனாவோட மியூசிக்க கொடுக்கல அவரு. தளபதியோட டைலாக தலை வாயிலிருந்து சொல்லும்போது தேட்டர் என்ன ரெஸ்பான்ஸ்? தலை அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க, செம்ம தலை. உண்மையா அவர் வந்து எல்லாரையும் பிடிக்க அந்த சீனை வச்சாரு. ஏன்னா விஜய் ரசிகர் இப்ப எதிரும் புதிருமா இருக்காங்க. அந்த சீனை வச்சு அப்படியே எல்லாரையும் அப்படியே அணைச்சிட்டாரு தலை, அணைச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருந்தது. அவர் சொன்னது நல்லா இருந்தது, அதை விட இது பயங்கரமா இருந்தது. ஏன்னா அப்படி சொன்னா போல அடி உக்காஞ்சி நீ சொல்றா போல மாசான சீனு தலை. அதெல்லாம் ஒவ்வொரு சீனும் மாசு கிளாஸ் தலை படத்துல. இந்த வருஷத்துக்கு பிளாக் பஸ்டர் படம் கண்டிப்பா தலை, கண்டிப்பா இதுதான் பிளாக் பஸ்டர். அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுதான் சொல்றேன், எனக்கு படத்துல என்ன போர்ஷன் பிடிச்சதுன்றதுக்காகவே நான் இன்னொரு வாட்டி படத்துக்கு வந்து நோட் பண்ணோம். எல்லாமே நல்லா இருக்கு. ஒண்ணு நல்லா இருந்தா பரவாயில்ல, அவரோட காஸ்டியூம்ஸை பாக்குறதா, அது கெட்டப்பை பாக்குறதா, மான்டேஜ்ல பாக்குறதா, ஸ்டோரி போர்ட்ல பாக்குறதா, மியூசிக் ஜிவியை போடுற அந்த சம்பவத்தை பாக்குறதா, எதை பாக்குறதுன்னே ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு மாசா இருக்கு படம், செம்மையா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் வந்து நிறைய இடத்துல தரமான ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காரு. உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ் பிடிச்சிருக்கு? அதுதான் ப்ரோ, அது எந்த ஃப்ரேம்னு பார்க்க நான் இன்னும் ஒரு 5 வாட்டி பார்க்கணும், வந்து நோட்ஸ் எடுக்கணும், இந்த ஃப்ரேமா அந்த ஃப்ரேமானு. மற்ற படம்லாம் வந்து இப்போ என்ன இருந்தாலும் நான் ஒரு 3 வாட்டி பார்த்தோம், வேதாள ஒரு 4 வாட்டி பார்த்தோம்னா இந்த படத்தை ஒரு அஜித் சாரோட வெரியன்ஸும் 10 வாட்டி பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபயரா வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். இப்போ இதுல வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நம்ம சிம்ரன் நமக்கு தான் வந்து ரொம்ப வைபா எதிர்ச்சாங்க எல்லா ஆடியன்ஸ். ஐயோ ஆக்சுவலி அதான் சொன்னேன். ஆக்சுவலி வந்து அஜித் சாரோட மிகப்பெரிய விஷயமே வில்லத்தனமான ரொமான்ஸ். வாலியில இது வரைக்கும் அதை பீட் பண்ண எவருமே பிறக்கலன்னே சொல்லலாம். இப்படி ஒரு வில்லனா இருந்து ஒரு ரொமான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொமான்ஸை வந்து திருப்பி காட்டும் போது வைப்பு இல்லாம எப்படி ப்ரோ இருக்கும் சொல்லுங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. உண்மையா சொல்லணும் அப்படின்னா ரசிகர்களுக்காகவே ரசிச்சு எடுத்த ஒரு ரசிகனின் படம். நீங்க த்ரிஷா மேம் என்ஜாய் பண்ணீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து த்ரிஷாக்கு வந்து
அவங்களுக்கு வந்து டைலாக்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒர்க்கே ஆகல. அவங்க மேக்கப்ல இருந்து அந்த டைலாக்ல இருந்து சென்டிலாம் ஸ்டோரிலாம் ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவும் ஒர்க்கே ஆகல. அந்த டுவர்ட்ஸ் அந்த இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு கியர் ஷிஃப்ட், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் டாப் கியர், அது வந்து ஃபுல் ஒர்க். சிம்ரன் மேமோட மொமெண்ட் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு, அதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. அது ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க வேணாம்னு தோணுச்சு. ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா அடுத்த படத்துல வந்து தலைவா இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் வந்து ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு தோணுச்சு. சூப்பர் படம் வரும், என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரா? ஜாலியா இருந்துச்சு. கடைசியில வந்து அனிருத் ஒரு கேமியோ பண்ணிருக்காரு, அதுவுமே சூப்பரா இருக்கு. ஐ மீன் கேமியோனா மியூசிக்ல சூப்பரா இருக்கு. அதெல்லாம் அப்படியே ட்ரீட் தான், ஃபுல் ட்ரீட். தலை ஃபேன் ஜாலியா இருக்காங்க. ஆமா, ஓட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு வார்த்தை கேட்கறேன், தளபதி ஃபேனா சொல்லுங்க, தல படம் குட் பேட் அக்லி, சோ பிளாக் பஸ்டரா? கண்டிப்பா பிளாக் பஸ்டர். வெரி குட், வெரி பேட், வெரி அக்லின்னு சொல்லக்கூடாது, வெரி குட், சூப்பரா இருக்கு. தல படத்துல தளபதியோட டைலாக், அது தலைவயன் மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. நான் தளபதி ரசிகர்களே ரசிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா பாத்துக்கோங்க, உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அதான் சொன்னேன், தளபதி ரசிகர்களுக்காகவே ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு, கண்டிப்பா உள்ள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த ஐஎம் வெயிட்டிங், அந்த ஐஎம் பக்கத்துல ஒரு ஒரு ட்ராக் ஒன்று விடுவார் பாத்தீங்களா வெயிட்டிங்க்கு, அந்த ஐயம் சொல்லும் போதே எல்லாருமே எழுந்துட்டோம். கத்துல ஐயோ எனக்கு என்ன பையனா உள்ள போய் விழுந்து குச்சிட்டு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவோமோங்கிற அளவுக்கு பயம் வந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. உங்களுக்கு அந்த டைலாக்லாம் நீங்களாம் மரண மாசுன்னே சொல்லலாம். வேற லெவல், நீங்க ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். அந்த ஒத்த ரூபாயும் தார அந்த சாங்கா இருக்கட்டும், ரீல்ஸ் பண்ற அத்தனை பேருக்கு இன்னொரு ஒரு வெயிட்டிங்கான ஒரு விஷயம் உள்ள இருக்கு, அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதை விட பயங்கர வைபா இருந்தது.